நமோ நாராயணா. சித்தர்கள், யோகிகள், ரிஷிகள், அவதார புருஷர்கள் எல்லோருமே மூன்றாவது ஒரு கண் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது உண்மையிலே இருக்குதா அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் உண்டு. தியானம் செய்பவர்கள் அல்லது ஞானத்தை நோக்கி போறவர்களுக்கு இந்த சந்தேகம் இருக்கவே இருக்காது. ஏன்னா மூன்றாவது கண் இருக்குன்னு அவங்களுக்கு நல்லா அனுபவபூர்வமாக தெரியும். ஆனால் தியானங்கள் யாருமே செய்யாதவங்களுக்கு எல்லாம் நம்பகத்தன்மை இல்லை, இப்படி மூன்றாவது கண் ஒன்று இருக்க வாய்ப்பே இல்லைன்னு பேசக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுக்கு சித்தர்கள் மூன்றாவது கண் எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு சின்ன வழிமுறை வச்சிருக்காங்க. இதை நீங்க செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயும் மூன்றாவது கண் இருக்குதா இல்லையான்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சுலபமான வழி. உங்களுடைய ஆள்காட்டி விரலை எடுத்துக்கிட்டு நெற்றி புருவத்துக்கிட்ட வைத்து கண்களை மூடிக்கிட்டு வலதுல இருந்து இடது கொஞ்ச நேரம் சுத்திக்கிட்டே வாங்க. சுத்திக்கிட்டே வந்த பிறகு கொஞ்ச நேரம் கழித்து, அதாவது ஒரு 3 நிமிடம் சுத்திட்டு அப்படியே நிறுத்திடணும். நிறுத்திட்டு திரும்பி இடதுல இருந்து வலது புறமாக அப்படியே செய்துகிட்டே வரும்போது கண்களை மூடிட்டு அந்த வலது கையை எடுத்துடணும். இப்படியே கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய மூன்றாவது கண்ணில் இருக்கக்கூடிய அதிர்வலைகளை உங்களால உணர முடியும். அங்கு ஒருவித நெருப்பு உருவாகுவதையும் உங்களால உணர முடியும். சித்தர்கள் இந்த மூன்றாவது கண் இருக்குதா இல்லையான்னு நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கான பயிற்சி முறையை சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி நீங்களும் செய்து பாருங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மூன்றாவது கண் எந்த நிலையில இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எல்லா மனிதனுக்கும் மூன்றாவது கண் விழிப்படைந்து இருக்கும். ஆனால் அவனுடைய புலன்கள் அவனுடைய உடல்ல ரொம்ப தொடர்போடு இருக்கிறதுனால தான் அவனால உணர முடியல. யோகிகள் பயிற்சியின் மூலமாக அந்த மூன்றாவது கண்ணை விழிப்பு நிலைக்கு கொண்டு போய் உலகத்தில் இருக்கக்கூடிய மர்மங்கள், உடலுக்குள் இருக்கக்கூடிய மர்மங்கள் அனைத்தையும் அவர்களால் பார்க்க முடியுது. உங்களாலேயும் உணர முடியும். மீண்டும் ஒரு பதிவுல சந்திக்கிறேன். நமோ நாராயணம்.